இருந்தோம். அழுகாம இருக்கிறது தான் நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூக்கு காரணமா இருக்கு, மன நோய்க்கு காரணமா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனே சிரிக்கவும் வைக்கிறான், அவனே அழவும் வைக்கிறான் அப்படின்னு. இப்படி நம்ம அழுறது யாரு முன்னாடி அழுறோம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். நம்ம அழுறதை கேட்கும் போது மக்கள் 3 விதமா இருப்பாங்க. ஒருத்தவங்க நிஜமாவே நம்ம கஷ்டத்துக்காக வருத்தப்பட்டு நமக்கு ஆறுதல் சொல்றவங்க. 2வது, இதெல்லாம் என்கிட்ட ஏன் கதை சொல்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போகக்கூடிய மக்கள். 3வது, நம்ம கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சிரிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து யாரும் சந்தோஷப்படக்கூடாது, அந்த வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. ஸோ நமக்கு என்ன ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வின் புறத்துல இருந்து தான் ஏற்படுது. அவன் தான் சிரிக்கவும் வைக்கிறான், அவன் தான் அழவும் வைக்கிறான். நம்ம இப்போ அழுதுட்டு இருக்கோமா, அவன் தான் சிரிக்கவும் வைப்பான். அப்போ அவன் கிட்ட போய் முறையிடுவோம். நம்ம கவலை எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட மட்டும் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். மனிதர்கள் தரக்கூடிய ஆறுதல் வெறும் வார்த்தையா மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் தரக்கூடிய ஆறுதல் நம்ம உள்ளத்துக்கு போதுமானதா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம